தமிழ் பேசும் அனைத்து நலங்களுக்கும் வணக்கம் வணக்கம். என்னது இது வித்தியாசமா இருக்கே? ஒரு ஹைபிரிட் டச் ஸ்கிரீன் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன். எது இது போனா? ப்ரோ வைஃபை இருக்கு, வீடியோ கால் பண்ணலாம், ஹாட்ஸ்பாட் இருக்கு, யூடியூப் ஆட் ஃப்ரீயா ஓடும், பிளஸ் ஏஎல்லாம் கொடுத்துருக்காங்க. எது இதுல ஜஸ்ட் 3,999 rupees ப்ரோ. அதான் பாக்க இது போன் தானா இல்ல வேற எதுவும் அப்படின்னு ஐபாட் மாதிரி இருக்கு. எக்ஸாக்ட்லி. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங்கை பார்த்துருவோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அன்பாக்சிங். பாக்ஸே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு. உள்ள ஓப்பன் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்குதா, ஆனால் இது வரைக்கும் நம்ம பார்க்காத சைஸ்ல தான் இந்த ஃபோனே இருக்கும். பார்க்க எஸ்எஸ்டி மாதிரி இருக்குண்ணா. எஸ்எஸ்டி சைஸ்ல நான் தான் கம்பேரிசனுக்கு பக்கத்தில் எஸ்எஸ்டி எங்க கிட்ட இருக்கிற எல்லா எஸ்எஸ்டி எது கூடலாம் வச்சு கம்பேர் பண்ணி காமிச்சா உங்களுக்கு இந்த சைஸ் எக்ஸாக்ட்லி வந்து புரியுமா வச்சு காமிக்கிறேன் பாருங்க. அதை ஓப்பன் பண்ணி உள்ள பார்க்கும்போது தேவையான எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்கடா. சார்ஜர் டைப் சி போர்ட் எல்லாம் கொடுக்குறாங்க இந்த பட்ஜெட்டுக்கு. கேஸ் பார், நல்ல ஒரு கேஸ். ஆனா என்னடா ஒரு நாள்லயே கலர் இந்த மாதிரி ஆகிட்டு இருக்கு. ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் நம்ம நோக்கியா லூமியா ஆதி காலத்தில் அந்த ஃபோன்லாம் யூஸ் பண்ணவங்களுக்கு அந்த ஃபீல் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரியான ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு விண்டேஜ் லுக், ஒரு ஃபீல் நமக்கு இருக்கிற மாதிரி எனக்கு இருக்கு. பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்க்கும்போதும் பரவாயில்லையப்பா, இந்த சைஸ்ல ஒரு டச் ஸ்கிரீனோட ஒரு ஃபோன் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. பிளஸ் ஒரு யூனிபாடி மெட்டல் டிசைன்ல இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் ஆக்சுவலி அது கிடையாது. பார்க்கறதுக்கு தான் மெட்டல் மாதிரி இருக்கும், பட் இது ஆக்சுவலி பிளாஸ்டிக். ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கு. வெயிட் அதை முதல்ல மெஷர் பண்ணலைங்க பாரு, உன் வெயிட்டோட கம்மியாவே இருக்கு. என் வெயிட்டோட கம்மியா தானே இருக்கும். அதைத்தான் நானும் சொல்றேன். வெயிட்டே இல்ல, அந்த அளவுக்கு வெயிட்டா இருக்கு. இது கொஞ்சம் ஒரு 100 கிராம் கிட்ட இருந்தா ஜாஸ்திங்க, அவ்வளவுதாங்க. பாருங்க, ஜாலியாக இப்படிலாம் வச்சு விளாடலாம். பட் மேட் ஃபினிஷிங்கோட பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் கலர் தவம் இருந்து இதை வாங்கினேன் நான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வெயிட் பண்ணி தான் வாங்க வேண்டியதாக இருந்தது. பார்க்கும்போது பரவாயில்லப்பா, ரொம்ப டம்மி குவாலிட்டி எல்லாமே. இந்த பட்ஜெட்டில் நார்மலாக இருக்கக்கூடிய இந்த ஃபீச்சர் ஃபோன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டு பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணுவாங்க. பார்க்கும்போது அந்த குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்காது. பட் இது கொஞ்சம் ப்ரீமியமாக தெரியும். ஸோ பில்ட் என்ன தான் பிளாஸ்டிக் அப்படின்னாலுமே இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேர்வா ஒரு டிஸ்பிளே எப்படி போய் முடியுமா? என்னது கேர்வ்டு டிஸ்பிளேயா? கேர்வா டிஸ்பிளேவோட எண்டிங் போய் அப்படி முடியுது. பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் நல்லா இருக்கு. இல்லாட்டி தனியே ஒரு திட்டு மாதிரி நம்ம ரெட்மி ஃபோன் ரீசெண்டாக ஒன்று பண்ணியிருந்தோம், அதில் பண்ணியிருந்தோம். பின்னாடிலாம் நல்ல ஃபுல் ஃப்ளெஜ்டாக கொடுத்துட்டு டிஸ்பிளே மட்டும் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இருக்கும், இப்போ இருக்கிற ரோடு மாதிரி. அந்த மாதிரி இல்லாமல் இதோட ஃபினிஷிங் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. IP52க்கான ரேட்டிங்கும் இருக்கு ப்ரோ. அது பவர் பட்டன் இல்லையா? எதுக்கு பவர் பட்டனை போய் தலையில் கொடுப்பாங்க யாருன்னா? இது பார்த்தீங்கன்னா உனக்கு SOS பட்டன், 2-in-1 பட்டன் தெரியுமா? டக்குன்னு யாருக்காச்சும் ஒரு கால் பண்ணணும் அப்படின்னா இதை அமுத்தினீங்கன்னா கால் வந்து ஒன்று போயிடும், எமர்ஜென்சியாக கால் பண்ணுறவங்களுக்கு. ப்ளஸ் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் சேட் அப்படின்னு சொல்லி ஓப்பன் ஆகும். இதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். அண்ட் இந்த சைடில் இருக்குது பாருங்கள், இதுதான் பவர் பட்டன். இதுக்கு மேலே வால்யூம் பக்க கீ. அண்ட் இந்த சைடில் இந்த ஓம் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து இந்த சாம்சங் J சீரீஸில் இருந்துச்சு, அந்த மாதிரி அந்த பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் என்னென்னா அமுத்துற ஃபீல் யாருக்குமே இருக்காது, ஹாப்டிக்ஸே கிடையாது, லைட்டும் கிடையாது. தொடரமா இல்லையான்றது நம்ம கண்ணை மூடிட்டு தொட்டாலும் தெரியாது, கண்ணு திறந்துட்டனால ஏதாச்சும் வந்தாதான் உண்டு. ஐயோ, முக்கியமான விஷயத்தை மறந்துட்டு பாரு. இந்த முக்கியமான பட்டன் பக்கத்துலேயே 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க ப்ரோ. பட்டனை கொடுத்தாலும் சும்மா கொடுக்கல, அதையுமே கஸ்டமைஸ் பண்ணி நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம். அவனே கொடுத்துருக்கான், இதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்கன்ட்டு. FM இருக்கு. எஃப்எம்ஏ எதுவுமே எல்லாம் சொருக வேணாம், அப்படியே எடுத்து நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா FM சூப்பராக வருது தெரியுமா? அண்ட் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. iPhone 17 ஏரா இல்லை iPhone Air அதில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அது நல்லா இருக்கும். இல்லை, சிங்கிள் ஸ்பீக்கர்ன்றது ஈக்குவல் அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட்டில் அது பெருசாக நோ கம்ப்ளைண்ட்ஸ் இந்த பட்ஜெட்டில் அப்படின்ற பட்சத்தில். அண்டு சவுண்ட் குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கலாம். கொஞ்சமாச்சு இந்த மாதிரி ஃபோனில் கொஞ்சம் தூரமாக வச்சாச்சு கேட்கணும்ல. பக்கத்தில் இவ்வளோ பக்கத்தில் வச்சா நல்லா இருக்குது, கொஞ்சம் தூரமாக வச்சா சவுண்ட் ரொம்ப கம்மியாக தான் கேட்குது. ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. டிஸ்பிளே 3.2 inch ஃபுல் டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே QVGA அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரெசல்யூஷனில் தான் வருது. மற்றபடி இன்டோரில் பிரைட்னஸ்லாம் சூப்பராக இருக்குது, பிரச்சனையே கிடையாது. பட் அவுட்டோரில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் யூஸ் பண்ணி ஆகும். ஏன்னா உங்களுக்கு ஆட்டோ பிரைட்னஸ் சென்சர் இந்த பட்ஜெட்ல போய் வருமா நீங்க கேட்பீங்க. ஸோ இதில் இல்லை, ஓகேங்களா? பட் இது எல்லாம் போய் எதுக்கு ப்ரோ நம்ம ஆட்டோ பிரைட்னஸ் சென்சர்னு கேட்டிங்கன்னா, இண்டோரில் நல்லா யூஸ் பண்ணி நம்ம கம்மியாக வச்சுட்டு யூஸ் பண்ணிடுறோம்னு வச்சுக்கோங்க. திடீர்னு அவுட்டோரில் போயிட்டு பளீர்னு வெயில் அடிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒன்றுமே தெரியாது. நம்மள மாதிரி ஆட்கள் கொஞ்சம் பார்த்து இப்படி யூஸ் பண்ணுவோம். வயசானவங்க அந்த மாதிரி ஆட்கள் தான் இதை ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண போறாங்கன்ற பட்சத்தில் அவங்க எங்க இருக்குன்னு தேடி எடுத்து கண்டுபிடிச்சி அந்த பிரைட்னஸை கொண்டு வரதுக்குள்ள போதும் ஆயிடும். ஏன்னா பை டிஃபால்ட்டாகவே பிரைட்னஸ்க்கான ஷார்ட்கட் இங்கே எங்கேயுமே இல்லை. பட் ஹோம் ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்படி மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. மொபைல் டேட்டா ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது 4G சப்போர்ட் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. டார்ச் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம், சைலண்டில் போட்டுக்கலாம். ப்ளூடூத் 5.0 சப்போர்ட் இருக்குது, வைஃபை இருக்குது, கூடவே ஹாட்ஸ்பாட்கான சப்போர்ட்டுமே இருக்குது. ஸோ இந்த சைடில் இது பார்த்துறோமா? அன்லாக் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ப்ளஸ் ஷார்ட்கட்ஸ் ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் அதையும் வச்சுக்கலாம். அலாரமு இல்லாட்டி செட்டிங்ஸ்குள்ளே போகிறது, மெசேஜ், கால்குலேட்டரு, கேலண்டரு, கேலரி, இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ்க்கு போகிறதுக்கான ஆப்ஷனும் உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் உங்களுடைய ஃபேவரட் கான்டெக்ட்ஸ் வந்து வச்சுக்கலாம். ஸோ ஒரு பேசிக் ஃபீச்சர் ஃபோனில் நமக்கு டக்குன்னு என்னென்ன விஷயங்கள் மினிமமாக ஒரு ஃபோன்னா எனக்கு இது இருந்தால் போதும்பா, இதுதான்ப்பா ஃபோன் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறவங்களுக்கு தேவையான விஷயங்கள் இருக்குது. பட் அந்த பிரைட்னஸ் ஆட்டோ பிரைட்னஸ் சென்சர் தான் கொடுக்கல. இங்கே அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காச்சும் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் அது ஒரு பெரிய மிஸ். அதான் கேட்கணும் நினச்சேன். அப்போ எங்கே போய் அட்ஜஸ்ட் பண்ணுறது? அதை இப்படி ஓப்பன் பண்ணி
எப்படி வந்து இப்போ ஐஃபோன்லலாம் வந்து உள்ளே போய் செட்டிங்ஸில் போய் தான் எல்லாமே மாற்றணுமோ ஆமாம் தானே? இல்லை இப்போ கேமராவில் ஏதாச்சும் ஒன்று மாற்றணும் செட்டிங்ஸ்னால் எங்கே போவீங்க? செட்டிங்ஸ் தானே போவீங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் செட்டிங்ஸ்குள்ளே போய் தான் மாற்றணும். ஸோ அதுதான் இங்கே ஒரு பெரிய பிரச்சனை. ப்ளஸ் கால் பேசும்போது இந்த ப்ராக்சிமிட்டி சென்சர் இதெல்லாம் நல்லா இருக்குது. எப்போ கால் பேசுனீங்களே எப்படிப்பா இருந்துச்சு சவுண்ட் குவாலிட்டி எல்லாம்? ஸோ இயர்பீஸ் வீடியோ குவாலிட்டி எல்லாம் நல்லா தான் இருக்குது. அதில் எந்த ஒரு விஷயமே இல்லை. டச்சை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது. பட் டச் ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. மேபி நம்ம எல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஸ்மார்ட் ஃபோனாக பெருசாக யூஸ் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் இதில் எதிர்பார்க்கறதுனால அப்படி இருக்கான்னு தெரியல. பட் யூஏ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நின்று நிதானமாக பொறுமையாக தான் வருது. அதற்கு 2 முக்கியமான காரணங்கள். ஒன்று இதோடைய ப்ராசஸர். யூனிசாக் T127 அப்படின்ற பேரில் ஒரு ப்ராசஸர் இருக்குது. எத்தனை நம்பர் எனக்கு சத்தியமாக தெரியல. பட் 64 MBக்கான ரேம் கொடுத்துருக்காங்க, 128 MBக்கான ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க, 32 GBக்கான கார்டை நீங்கள் போட்டு மெமரி கார்டை போட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. ஓகே, இது ஒரு சைடில். இன்னொரு சைடில் பொறுத்த வரைக்கும் இதில் பை டிஃபால்ட்டாக பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கால் அந்த ஃபோன் ஆப்பாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து எஸ்எம்எஸ்க்கு அந்த ஆப்பாக இருக்கட்டும், இதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆகிடுது. மற்ற ஆப்ஸ் ஓப்பன் ஆகிறதுக்கு தான் இங்கே டிலே இருக்குது. அதற்கான 2வது காரணம் என்ன நான் சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா RTOS தான் இதில் இருக்குது. தட் இஸ் ரியல் டைம் OS. இந்த OS நம்ம ஏற்கனவே இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருந்த ஸ்மார்ட் வாட்சஸ் நிறைய வாட்சஸில் இந்த OS தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பேசிக்காக இருந்தால் போதும்பா ஓடுறதுக்கு அப்படின்ற மாதிரி வச்சிருப்பாங்க. நம்ம OnePlus கூட வாட்ச் 2Rல பார்த்துருப்போம். 2 OS போட்டிருப்பாங்க. ஒன்று RTOS, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா Wear OS. இது 2மே மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க. RTOS வந்து பட்ஜெட்டில் உங்களுக்கு அந்த எஃபிஷியன்சிலாம் வரணும், பேட்டரி லைஃப் நல்லா வரணுன்றதுக்காக இன்டெகிரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி OS தான் இது. பட் இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் கொஞ்சம் இன்ஃபியூஸ் பண்ணியிருந்தா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் கிடையாது. மற்றபடி நம்ம ஒரு நார்மல் ஃபோனில் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கால் லாக் செக் பண்ணுறது, கான்டாக்ட்ஸ், கேலரி, ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்க முடியும். இல்லை நீங்கள் மெமரி கார்டில் வச்சிருந்தீங்கன்னா சைஸ் எல்லாம் கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆகிடும். இன்டர்நெட்டுமே இருக்குது, அதை பற்றியும் சொல்கிறேன். எஸ்எம்எஸ், கேமரா எப்படி இருக்குன்னா எடுத்த 2-3 சாம்பிள்ஸ் பாருங்கள், இப்படி தான் இருக்கும். செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் 0.3 மெகாபிக்சல். வாங்க ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். ஜூம் பண்ணுற ஆப்ஷன்லாம் இருக்குது ப்ரோ. எங்கே பாருங்கள் உங்கள் பல்லு வரைக்கும் தெரியுது பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் ரேடியோ இருக்குது. இந்த எக்ஸ்பிரஸ் சேட் அப்படின்ற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வாட்ஸ்அப் மாதிரி, ஆனால் இந்த ஃபோனில் அது மட்டும் தான் ஒர்க் ஆகும். நீங்கள் அதில் போய்ட்டு உங்கள் நம்பரை கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் வந்து பண்ணிட்டீங்கன்னா அதன் மூலியமாக நீங்கள் மெசேஜ் அனுப்புறது, இமோஜி அனுப்புறது, ஃபோட்டோஸ் அனுப்புறது, ஈவன் ஏன் வீடியோ காலும் இந்த ஃபோனில் இருந்து உங்களால் செய்துக்க முடியும். ஏன்னா ஏற்கனவே சொன்னது போல் 4Gயும் இருக்குது, வைஃபையும் இருக்குது. நீங்கள் எதை யூஸ் பண்ணாலும் வீடியோ காலும் செய்துக்கலாம். அந்த குவாலிட்டியுமே பார்க்கறதுக்கு இந்த அளவுக்கு தான் இருக்கும். பா முகம் தெரிதாப்பா அப்படின்னு வேணால் பேசிக்கலாமே தவிர அது நம்ம தான்ற அடையாளம் மட்டும்தான் இருக்கும். மற்றபடி ரொம்ப கிளாரிட்டியெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. 1. 2வது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஸ் சேட் இருக்குது பார்த்தீங்களா, இதே ஆப்பை உங்கள் நண்பர்களும் இன்ஸ்டால் பண்ணி அவங்களும் ரிஜிஸ்டர்லாம் பண்ணி வச்சுருக்கணும். அப்போ தான் கனெக்ட் ஆகும். நீங்கள் பாட்டுக்கு ரேண்டமாக அவங்களுக்கு கால் பண்ணுறீங்கன்னா முடியாது. அதுக்கப்புறம் அலாரமு, மியூசிக்கு, மற்றபடி ஃபைல்ஸு, எக்ஸ்ட்ரா வீடியோஸ் இதெல்லாம் இருக்குது. கூடவே ஸ்னேக் கேமும் இருக்குது. யாரெல்லாம் ஸ்னேக் கேமை மிஸ் பண்ணுறீங்களோ அவங்க சொல்லுங்கள். அண்ட் இதில் க்ளவுட் ஃபோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்குது. தம்பி இங்கே வாங்க, இங்கே பாருங்க க்ளவுட் ஃபோன். இதை ஓப்பன் பண்ணும் போது தான் ஃபஸ்ட்டு ஃபோன் ஹேங் ஆகும், டைம் ஆகும், கடுப்பாகும், கடைசியில் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி லோட் ஆகும். ஏன்னா ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ்லாம் இருக்குது. எப்படி அமேசானு, கூகுள் ஜெமினி இருக்குது பார்த்தீங்களா, நாங்களும் வைப்போம் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஃபேஸ்புக்கு, யூடியூப், கூகுள் மேப்ஸு, பிபிசி, கிரிக்கெட், தேவையான அனைத்து விதமான அம்சங்களும் உள்ளே இருக்கும்னு நினைப்போம். ஆனால் இது எதுவுமே ஆப்ஸ் கிடையாது. இது எல்லாமே வெப் அப்ளிகேஷன், ஜஸ்ட் வெப் பேஜ் மட்டும்தான். ஷார்ட்கட்டை கிரியேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இங்கே ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா நாம் இப்படி போய் பார்த்துக்கலாம். மோனிகா இரு போகிறோம்ல, வெயிட் பண்ணு, மேலே ரொம்ப நோண்டாத. வரும் கரெக்ட். நீயே பண்ணுவா, நீ பண்ணு. பண்ணு, இப்படி காமிச்சு பண்ணு. இரு ஃபுல்லாக வர வச்சு பண்ணணும், ஃபுல்லாக கரெக்டாக. அப்படி எடுத்துட்டு இதுதான் என்ன மாறிடுச்சு இப்படி? எப்படி ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு ஒரு வேலையை மிச்சம் பண்ணுறோம் நாங்கள். எப்படி நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனை யூஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணி தான் வீடியோ பார்ப்பீங்க. அதனால இந்த மாதிரி வீடியோ ஓப்பன் பண்ணும்போது நாங்களே வந்து உங்களுக்கு இப்படி பெரிய ஸ்க்ரீனில் காமிச்சிருவோம். ஷார்ட்ஸ் ஓப்பன் பண்ணால் இப்படி வந்துடும். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். குவாலிட்டியை மாற்றவே முடியாது. ஃபார்வர்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனா நீங்கள் உங்கள் ஃபோன்லேயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இந்த ஃபோனை வாங்கி தான் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அதே போல் மேப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருக்கிற அளவுக்கு ஒர்க் ஆக தான் கேட்டிங்கன்னா அந்த அளவுக்குலாம் கிடையாது. நார்மலாக வெப் இன்டர்ஃபேஸில் லொகேஷன் போட்டால் எந்த அளவுக்கு வருமோ ஒரு பேசிக்காக. ஸோ இந்த ஃபீச்சர் ஃபோனில் எந்த அளவுக்கு மினிமமாக வந்தால் ஓகேப்பா அப்படின்னும் போது அந்த டேரக்ஷன் பார்த்துக்கலாமே தவிர ஓவராலாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஜெமினி எப்படி ஒர்க் ஆகுது அதை ஓப்பன் பண்ணி காமிங்க. அதுதான் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே. என்ன ஒர்க் ஆன் ப்ராக்ரஸ். இமெயிலே இன்னும் லாகின் ஆகலை. அது கேப்சா ஒன்று கொடுக்குது, கசமுசான்னு ஒன்று வரும் இல்லைங்களா, அதை நம்ம டைப் பண்ணுறோம். டைப் பண்ணும்போது என்ன ஆகிடுது, டைப் பண்ணுறதுக்கு மேலேயே அந்த டைப் பண்ணுற பாக்ஸ் வந்தது. கீழே இருக்கிற கசமுசா அந்த டெக்ஸ்ட் என்னன்னு தெரியல, மனப்படம் பண்ணியும் போட முடியல. போட்டாலும் அதுக்கப்புறம் லாகின் ஆகலை. பட் எல்லாமே ஒரு வெப் அப்ளிகேஷனாக பாருங்கப்பா இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அது ஓகே. சரி, இந்த வாட்ஸ்அப், யூபிஐ அதெல்லாம் இருக்கா? வாட்ஸ்அப்பு, யூபிஐ ரொம்ப முக்கியமான விஷயம். அது இதில் இல்லை.
ஏன்னா இருக்கிற மாதிரி இல்லை என்ன பண்ணலாம் 4000 பட்ஜெட்டில் இதெல்லாம் எதிர்பார்க்கலாமா ப்ரோ? அதுக்கு பதில் தான் எக்ஸ்பிரஸ் சேட்டை கொடுத்துருக்கோம். ஸோ அட்லீஸ்ட் அந்த யூபிஐ லைட்டு எந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயங்களாச்சும் கொடுத்துருந்தாங்கன்னா வயசானவங்க வாங்கி யூஸ் பண்ணும்போது, ஏன்னா இப்போ யாருமே மேக்ஸிமம் வந்து பேமெண்ட் வெளியே எடுத்துகிட்டு போகிறதில்ல, கையில் கேஷாக இருக்கும்போது கொஞ்சம் ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழிகள் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். பட் இப்போதைக்கு இல்லவே. ப்ரோ முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லிட்டேன், வாங்குங்க. இந்த வரல, நீங்கள் போன வருஷம் தானே கொண்டு வந்தீங்க. இதில் கால் ரெக்கார்டு இருக்குது. ஃபோன் பண்ணிவிட்டு அப்படி ப்ரெஸ் பண்ண உடனே இது வரைக்கும் டச் ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கவலையே கிடையாது. ஆனால் இந்த இடத்துல கால் பண்ணிட்டு அப்படி டச் பண்ணால் கால் ரெக்கார்ட் ஆகிடுது. அதெல்லாம் சரிண்ணே. பேட்டரி எப்படி இருக்குது இதில்? ஒரு காம்பாக்ட் ஸ்மார்ட் ஃபோனில் பேட்டரி எவ்வளோ வரும்னு எதிர்பார்க்குறியோ அதோட ஜாஸ்தியாக வரும். நீங்கள் வந்து ஓல் டே 1 ஃபுல் டேலாம் சொல்வீங்களா, அப்படியெல்லாம் கிடையாது. இதில் 3 days வரும். நீங்கள் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண முடியாது. அப்படியே வச்சு புதுசாக வாங்கி யூஸ் பண்ணாலுமே 2 நாள் அப்படின்றது தாராளமாக வரும்ன்றதை எதிர்பார்க்கலாம். பிரச்சனையும் இல்லை. 3 நாள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு காம்பாக்ட் சைஸில் பேட்டரி ஒரு தடவை போட்டால் நமக்கு ஒரு 2-3 நாள் வரணும்பா. 4G சிம்மை யூஸ் பண்ணணும், பிரச்சனை இல்லாமல். எமர்ஜென்சிக்கு தேவைன்னா நான் வீடியோ காலும் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி யோசிக்கிறவங்களுக்கு, மற்றபடி ஒரு செகண்டரி ஃபோனாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ஆப்ஷனாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் யார் வாங்குவா? எனக்கும் அதே டவுட்டு தான். இந்த ஐஃபோன் ஏர் எப்படி இப்போ விற்காமல் இருக்குதோ, இந்த 0.1% மக்களுக்காக மட்டுமே லான்ச் பண்ண ஒரு ப்ராடக்ட்டில் இது கூடவே இந்த அதிசய பொருளும் இணைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதான் இதுவும் ஒன்றா இல்லை இதுவுமே வந்து ஒரு பர்டிகுலர் குரூப்புக்காக, ஒரு பெக்யூலராக வந்து அந்த ஒரு எலிட் குரூப்புக்காகன்னு சொல்லுவீங்கள்ல, இதுவும் அதே மாதிரி ஒரு எலிட் குரூப்புக்காக. ஸோ நான் வாங்கின காரணம் பார்க்கறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. வீடியோலலாம் காமிக்கிறது நல்லாயிருக்கும், டெஸ்ட் பண்ணோம். பட் உங்களுக்கு இது வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, அந்த 1%ல் நீங்கள் இருந்தீங்கன்னா மட்டும் வாங்கணுமா வேணாமான்னு யோசிங்க. மற்ற 99%க்கு இதை விட பெட்டர் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. அண்ட் இவங்களும் அதை டார்கெட் பண்ணல.